காய் வாங்க தனி பேக்கா? அப்படிதாங்க நினச்சேன் நானும். காயை மொத்தமாக ஒரே பேக்கில் வாங்கி அதில் தக்காளி பிதுங்கி காயெல்லாம் அங்கங்கே கொட்டி அதை பிரித்து வச்சு அதை ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சு அப்பப்பப்பப்பா இந்த பேக் யூஸ் பண்ணி பாருங்களேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. நான் ஆன்லைனில் பார்த்தேன், சரி ட்ரை பண்ணேன். இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா நிறையா பவுச் இருக்கும். நீங்கள் காய் வாங்கும்போது தனித்தனியாக போட்டுக்கலாம். நடையில் காய் வாங்க போகும்போது 2 பேக்கை கொண்டு போய்ப்பேன். தக்காளி, கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் நசுங்காமல் வாங்கணுன்னு அதுக்கு ஒரு தனி பேக் வாங்கிப்பேன். மற்ற காய்கறிலாம் இந்த பேக்கில் போட்டுப்பேன். இதில் 6க்கும் மேலே பவுச் இருக்குங்க. அந்த பவுச்சில் நான் காய் இந்த மாதிரி வாங்கிப்பேன். அது எனக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த தடவை கேரட், பீன்ஸ், அவரைக்காய் எல்லாம் வாங்கினேன். எல்லாம் தனித்தனியாக வாங்கிக்கிட்டேன். இந்த அவரைக்காய், பீன்ஸ் எல்லாம் பிரித்து எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிருங்க. இந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வீட்டுக்கு எட்டு வந்து அழகாக எந்தெந்த காயை கழுவணுமோ அந்தந்த காயை கழுவி வச்சுருவேன். மற்ற காயை ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருவேன். நான் கேரட், தக்காளி இதெல்லாம் நல்லா கழுவி வச்சுருவேன். நம்ம சமைக்கும்போது ஈஸியாக எடுத்து அழகாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காய்கறி வாங்கிட்டு வந்தாவே வீட்டுக்கு வந்தால் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குங்க. ஏன்னா அந்த பேக்கில் எல்லா காயும் கலந்துருக்கும். அதை கீழே கொட்டி நம்ம எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி அழகாக வாங்கும்போதே அதை பிரித்து வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் நான் எப்போயுமே க்ளீன் பண்ணிவிட்டு தான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். இந்த மாதிரி நான் காயெல்லாம் வாங்கி அதை கழுவி அதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்.